உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவக்கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த 16 ஆண்டுகளாக சின்னத்திரையின் மூலம் எமது நிகழ்ச்சிகள் உங்களது ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் அளித்து கொண்டிருப்பதை எண்ணி நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வாக்கிய கணிதப்படியும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி திருக்கணிதத்தினுடைய அடிப்படையிலும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எவ்வாறான சுக அசுப பலன்களை எவ்வாறு தருகிறது என்பதை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் விருச்சிக ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இவை மூன்றும் ஒருங்கே கொண்ட ராசிதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய பொதுவான பலன்களை எல்லாம் கடந்த சனி பெயர்ச்சி பலன்கள் என்ற நிகழ்ச்சியில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை முதலில் பார்க்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் விருச்சிக ராசிக்காரர்கள் யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் பகுதியில் விருச்சிக ராசியினுடைய பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 9ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் பாவகத்திற்கு இப்பொழுது இடம் பெயர்ந்து சிம்ம ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜென்ம சனி என்பது நன்றாகவே தெரியும். 7 நாட்டு சனியில் ஜென்ம சனியில் பல்வேறு விதமான சுமைகளும் தேவையில்லாத அவப்பெயர்கள், அவமானங்கள், குழப்பங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல், செய்தொழில் முடக்கம், செய்தொழில் வெற்றி பெற நிறைய உழைக்க வேண்டிய ஒரு தருணம், அதே போன்று பல்வேறு விதமான சிரமங்களையும் கடன் சுமைகளையும் எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் காலம் மிகச்சிறந்த பரிகாரம் என்று சொல்லப்படுகிறது. குரு பெயர்ச்சி பலன்களில் ஒரு குரு இருந்த இடத்தை மட்டும் நாம் ஆய்வு செய்யாமல் குரு பார்க்கும் இடங்களையும் ஆய்வு செய்தேமேயானால் மேலும் நல்ல அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா குரு 10ல் இருக்க வாலி பட்டம் இழந்த கதை. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கூடுதலாக உங்களுக்கு ஒரு விதமான பயமும் மனப்பதட்டமும் தான் அதிகரிக்கும். அதே குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும் 4ஆம் பாவகத்தை 7ஆம் பார்வையாகவும் அதே போன்று 6ஆம் இடத்தை 9வது பார்வையாகவும் பார்க்கிறார். இந்த இடங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2ஆம் இடம் என்பது நம்ம கமிட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், சொத்து பத்திரங்கள், இது மாதிரியான நிலைப்பாடுகளில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்குமேயானால் இந்த குரு பெயர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது, அதே மாதிரி ஒரு வேலை எடுக்கிறது, ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க முடிக்க முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 4ஆம் பாவகத்தை 7ஆம் பார்வையாக குரு பார்க்கும் பொழுது 4ஆம் இடம்ங்கிறது இடம், வீடு, வாகனம், புதிய வீடு கட்டுதல், சுப செலவனங்களை செய்தல். என்ன ஜென்ம சனியில் ஏதாவது தொழிலில் நீங்கள் தெரியாத தொழில்கள்லாம் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அதில் நஷ்டமாயிருவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இடம் இருந்தால் வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அல்லது வீடு கட்டுற வேலைகள்லாம் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சுப செலவுனாக மாறிடும். பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லா மனிதர்களுமே முன்னோக்கி செல்கிறார்கள். எல்லாருக்குமே இருக்கிற ஸ்டேஜை விட்டு இன்னொரு அடுத்த உயர்ந்த ஸ்டேஜை நோக்கி போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்படி உள்ளவங்க எல்லாருமே இந்த நவக்கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்படுறாங்க. அப்போ ஜோதிட சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு சுகதுக்கங்கள்லாம் போதிக்கப்படுது. எப்போ நாம் எந்த விதமான பிரச்சனைகளையும் பெருசாக அலட்டிக்காமல் இருக்கிறதே போதும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு போதும் என்பதே பொன் செய்யும் மருந்து என்பதை ஏற்று இருக்கக்கூடிய சூழலை மாற்றிக்கொள்ளாமல் நாம் நடுநிலைமையாக அப்படியே நீற்றுள்ளே வாழ்கிறோமேயானால் எந்த கிரகத்தினுடைய பெரிய தாக்கங்களுக்கு நாம் ஆட்படுறதில்லை. புத்தர் சொன்னது மாதிரி ஆசையே துன்பத்துக்கு காரணம்.
அப்படிப்பட்ட ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு வரும்பொழுது நாம் எதிர்பாராத விதமாக நாம் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு வாகனத்தில் போகிறோம் அப்படின்னா இன்னொரு புதிய பெரிய விலை உயர்ந்த வாகனம் போச்சுன்னா அதை வாங்கலாங்கிற எண்ணம் வர்றது. இதில் நான் பொதுவாக சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லலை. விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலன்கள் பார்த்தோம்னா அவங்க தீர்மானமான மனிதர்கள். எதையாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அடைந்தே விடுவார்கள். மிகச்சிறந்த ஆழமான ராசி. பிடிவாதத்துடன் கூடிய முன்னேற்றத்தை நோக்கி முழு முயற்சியாக ஆணித்தரமாக ஈடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடியவர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நுனிப்புள் மேய மாட்டார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது மாதிரி ஒருவன் மலையை குடைந்து தண்ணீரை எடுக்க இருவர் புறப்பட்டனர். அதில் ஒருவர் தண்ணீரை, அதாவது மலையை துளையிடுவதும் தண்ணீர் வராமல் இருப்பதும் வேறு இடம் மாற்றி துளையிடுவதும் இப்படியாக மலையை சுற்றி வருகிறார். பின்னவர் ஒரே இடத்திலேயே மலையை துளையிட்டு கொண்டே இருக்கிறார். அவர் மலையை சுற்றி வரும் காலத்தில் இவர் ஒரே இடத்திலேயே துளையிட்டு அந்த இடத்தில் தண்ணீர் பீறிட்டு அடிக்கிறது. முன்னவர் மயங்கி விழுகிறார். அவர் முகத்தில் தண்ணீரை எடுத்து அறைகிறார். அப்போது நாம் எதாவது ஒன்றை எடுத்து நன்றாக சிந்தித்து அதையே தீர்மானமாக செயல்பட்டமையானால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதியாகிறது அல்லவா? அது யாருன்னா அந்த விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையான ராசியை நீங்கள் பார்க்க முடியாது. ஸ்திரத்தன்மையான பிடிவாத கொள்கை உடையவர்கள். இவங்கெல்லாம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், டாக்டருக்கு படிக்கலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், புதைபொருள் ஆராய்ச்சி, புவியியல் ஆராய்ச்சி இப்படியெல்லாம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் நம்ம நேரில் ஜாதகம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய இதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போது தற்சமயம் இவங்களுக்கு 7.5 சனி, ஜென்ம சனி, குரு 10ஆம் பாவகத்தில், அதே மாதிரி ராகு கேதுக்கள் 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு மட்டும் நல்ல ஃபேவராக இருக்குது. மீதி எல்லா கிரகங்களுமே இவங்களுக்கு சாதகமாக இல்லை. நல்ல திசை புத்திகள் நடந்து நல்ல லக்னமாக இருந்து லக்னத்துக்கு சாதகத்தை தரக்கூடிய நல்ல திசை புத்திகள் நடந்ததுனா வேணால் இவங்க நல்ல முன்னேற்ற மேன்மைகள் பெறலாம். ஒரு குரு பயிற்சி குரு என்பது வெளிச்சம். இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர் குரு. அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது 10இல் வாலி பட்டம் இழந்தான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் பட்டம் பதவிகளை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பக்கம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா புதிய தொழில் செய்யாதீங்க. 10இல் குரு வரும்போது தொழில் வகையில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ ரெகுலராக ஒருத்தர்கிட்ட நீங்கள் சப்கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வேறு இடம் மாறுவீங்க. அவர் உங்களை கலட்டி விட்டுருவார். அதே மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அவர் வேறு ஆள்கிட்ட வாங்குவார், உங்களுடைய சப்ளை எடுத்துக்க மாட்டார். வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதுனால அந்த 2ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால எல்லாமே நீட்டாக ரிட்டர்ன்ஸில் எழுதி வாங்கிங்க. ஒரு ஒப்பந்தம் பேசுகிறீங்க அப்படின்னா ஒப்பந்தத்தை எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்குறதுனால பணம் ஏதாவது இருந்ததுன்னா இடம், வீடு, வாகனம் இந்த மாதிரியெல்லாம் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கடன் என்று கூடிய ஸ்தானத்தை, கடன், நோய், எதிரி, அது சார்ந்த இடத்தை இந்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால ஏதாவது கடன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆம் பாவகம் ஃபுல்ஃபில் ஆகும், அது சேரும். அதே போன்று உங்களுடைய ராசியினுடைய தன்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி மிக சிறப்பானதாக இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு காரியங்களையும் முழுமையாக தெரியாத காரியங்களையும் ஈடுபட வேண்டாம்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைகள், அதாவது விருச்சிக ராசிக்கார குழந்தைகள் அல்லது சிறுவர்கள், சிறுமியர்கள், அதே மாதிரி வாலிபர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த சோதிடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னா ஒரு 15% பேர்களுக்கு மட்டும்தான் அதை பற்றியான தாத்பரியங்கள்லாம் புரியும், தெரியும். மீதி 85% எதையுமே ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. விருச்சிக ராசி இவங்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது என்னென்னா அவங்களுக்கு கேள்விகள்லாம் கேட்க தெரியாது, பேரண்ட்ஸு தான் கேட்கணும். அப்போது இவங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி நல்ல ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிக்க வச்சோம்னா மிகச்சிறந்த அற்புதமான ஒரு முன்னேற்ற மேன்மைகளை கல்வியினால் இவங்க பேரும் புகழும் பெறுவார்கள். இவங்கெல்லாம் எந்த விதமான இலக்கையும் அடைய தயாராக இருப்பாங்க.
அதுக்காக இவங்க காலம், நேரம், பொருட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு இடம், பொருள், காலம், நேரம் எதுவுமே பொருட்டு இல்லை அப்படின்னார் ஒரு பக்கத்தில் அவருடைய புஸ்தகங்களில். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலம் வருவரை காத்திருப்பதற்கு பொருத்தமான மனிதர்கள். அதே மாதிரி ஒரு காரியத்தை இறங்குறதுக்கு பலவிதமாக யோசிப்பாங்க. சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால சந்தேகங்களோடு பார்ப்பாங்க. அந்த காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா வெற்றி நிச்சயம், பின்வாங்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தாய் பாசம் எனக்கு குறைவு என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன். எந்த பெற்ற தாயும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைத்துக் கொள்வதில்லை. 2 குழந்தைகள் அல்லது 2 பெண் குழந்தைகள் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து விருச்சிக ராசி இருக்குன்னு வைங்க. அந்த சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால தாய் அன்பு எனக்கு கிடைக்கல, அல்லது தாய் அன்பு எனக்கு பிடிக்கல, அல்லது தாய் என் மீது அதிக பாசம் காட்டுறதில்ல, என்னுடைய சகோதரன் மேலே தான் காட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து அதெல்லாம் அப்படி இல்லை. உங்கள் ஜாதகப்படி தாயார் கொடுக்கக்கூடிய அமிர்தமாகப்பட்டது உணவு தான் அமிர்தம். உங்களுக்கு முழுமையாக திருப்தி நிலை அளிக்கவில்லை. அதனால் பெற்ற தாயை மதிப்போம், வணங்குவோம். நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த பிரயாணம் போயிடுறாங்க, அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி இருக்கிறாங்க. அதுபோக சில விருச்சிக ராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தாய் தகப்பனாரை விட்டு பிரிந்து தூர தேசத்தில் வசிக்கிறாங்க, அல்லது தன்னுடைய உறவினர்கள் வீட்டிலேயே வசிக்கிறாங்க. இப்படிலாம் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். தீர்மானமான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க, நமக்கு சொன்னால் செஞ்சிருவாங்க, வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசிக்காரங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு ஜென்மசனி குரு 10ஆம் பாவகத்தில் இருக்கும்பொழுது மனசை விட்டுறாமல், தளர விட்டுறாமல், எந்த ஒரு செயல்களையும் தீர்மானமாக யோசித்து, தெரியாத நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம், தெரியாத நபர்கள்கிட்ட பணம் போட்டு தொழில் செய்ய வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் என்னும் சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் தொழிலாக நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஏற்கனவே என்ன தொழில் தெரிகிறதோ அதை செய்யுங்கள். ஏற்கனவே பழகிய தொழில்களை மட்டும் நீங்கள் அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அதை அதாவது விரிவாக்கம் செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. ஏற்கனவே எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே வேலை செய்யுங்க. இந்த இடம் மாறுறதுக்கு இந்த ஒரு வருஷத்தில் வேலை செய்யக்கூடிய இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஃபேவராக அது இருக்குதான்னு பாருங்கள். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடம் போனால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று எண்ணி அங்கும் போய் சிறப்பில்லாமல் அலைய வேண்டாம். அந்த மாதிரியான சூழல் உடையவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி அதுக்குண்டான பலன்களை கேட்டு தெரிந்து அதன்படி செயல்படுங்கள். கோட்சார பலன் என்பது ஏற்கனவே நாம் சொல்லியாகிவிட்டது. 30% மட்டும்தான். 70% என்பது 10% உங்களுடைய லக்னம், 10% உங்களுடைய ராசி, 50% உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதே மீறி கோட்சாரம் என்பது நாம் வழித்தடத்தில் சந்திக்கக்கூடிய மழை, வெயில், அதுதான் கோட்சாரம். அப்பொழுது சற்று கொஞ்சம் நாம் களைப்பாரி விட்டு பொறுமையாக பயணத்தை தொடர்ந்தோமேயானால் நல்ல மேன்மை அடையலாம். இப்படியாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நிலைமையில் நிறைய பலன்கள் நம்ம சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கார குழந்தைகள், வாலிபர்கள், இளைஞர்கள் என்று சொல்லி அவங்களெல்லாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கூட கூப்பிட்டுவாங்க. ஏன்னா அவங்க மனசுலலாம் என்ன இருக்குங்கிறது முழுமையாக அவங்களுக்கு வெளியில் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேசிடுவாங்க, மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஓப்பன் ஹார்ட், எந்த இடத்துல எதையும் மறைக்க தெரியாது. ஆனால் எதையும் நம்ப மாட்டாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க தங்கிட்ட வேலை செய்கிறவங்க தன்னை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தவறு செஞ்சாச்சுன்னா அவங்கள போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரருக்கு தவறு இழைக்கக்கூடாது, தவறு இழைத்து அதை மறைக்கக்கூடாது, வெளிப்படையாக பேச வேண்டும் என்கிறது தான். அவங்க தங்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாமே உண்மையானவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான சலுகைகள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவித்து அதன்படி செய்வாங்க. அதனால் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு பாதையை ஜாதக ரீதியாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். என்ன படித்தா மேன்மை அடையலாம், ஆராய்ச்சி படிப்பு, மெக்கானிசம், அதே போன்று எலக்ட்ரானிக்ஸ், மிலிட்ரி, இராணுவம், இந்த மாதிரி ஐபிஎஸ், ஏரோநாட்டிக்கல், கப்பல் சார்ந்த கல்வி, மரைன் இன்ஜினியரிங்,
ரியல் எஸ்டேட், அதே மாதிரி சிவில் இன்ஜினியர், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து மருத்துவத்துறை, அதில் பிடிஎஸ் பல் வைத்தியம், இப்படி நிறைய ஒரு ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. அதில் நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய தன்மானம், அவங்களுடைய உணர்வுகள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய குணங்கள் எல்லாம் பார்த்தோம். இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த திசையெல்லாம் நன்மை செய்யும், என்ன லக்கணமாக இருந்தாங்கன்னா மேன்மை இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சில தகவல்கள் சொன்னோம் அப்படின்னா, எதுக்குமே தான் வந்து ஒரு ராசி இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு யாருடைய அன்புமே வந்து கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. நாம் எல்லாருக்கும் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறோம், ஆனால் அது திருப்பி எனக்கு கிடைக்கல, ஏமாற்றப்படுறோங்கிறாங்க. அதே மாதிரி நாம் எல்லாருக்கும் செய்கிறோம், அந்த செஞ்ச பேர் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கைடன்ஸாகவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நான் இருந்திருக்கேன், ஆனால் அதை அவங்க உணர மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க. நான் இல்லைன்னா அவன் செத்தே இருப்பான், அவனை பிழைக்க வச்சதே நான் தான், ஆனால் அவன் வந்து இன்றைக்கி என்னுடைய பேச்சை கேட்குறதில்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னுடைய மகன் தான், அம்மா அப்பான்னு பார்க்க மாட்டேங்கிறான், எல்லா வகையிலுமே வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் செயல்படுறான், நாங்கள் சொல்கிறத அவன் காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறான், நாங்கள்லாம் சம்பாதிச்சு வச்சதுனால இதெல்லாம் அழிப்பானா வச்சு பாதுகாப்பானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி எங்கள் மேலே பாசம் செலுத்த மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டலாம் நல்லா பேசுகிறான், நண்பர்கள்ட்ட நல்லா பேசுகிறான், அப்பா அம்மா கிட்ட ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறான்னு தெரியல. அதே மாதிரி பேய் பிடித்தவன் மாதிரி நடந்துகிட்டு இருக்கான், ஏதோ தன்னை சக்தி ஆட்டி படைக்குதுங்கிறாங்க. அதுபோக வந்து எனக்கு என்கிட்ட அருள் இருக்குது, வாக்கு இருக்குங்கிறான் பையன். இப்படிலாம் நிறைய கேள்வி கணைகள்லாம் இருக்குது பாருங்கள். அவங்க எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான். சம்மந்தப்பட்டவங்க நேரில் வந்து உட்காந்து என்கிட்ட சம்மந்தப்பட்ட கேள்விகள் அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு என்னுடைய விளக்கங்கள்லாம் அவங்களுக்கு நேரில் சொல்லி அவங்கள அந்த மாதிரியான ஒரு இடர்பாடான சிக்கலான நிகழ்வில் இருந்து மீட்டு கொண்டு வந்தோம்னாலே கண்டிப்பாக அவங்க 100% வெற்றியை பெறலாம். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கல. முதல்ல எதிர்பார்ப்பை விட்டுட்டு கேட்டிங்கன்னா எல்லாம் கிடைக்கும். எனவே நேயர்களே, ஜோதிட தகவல்கள் நிறைய இருக்குது. நம்ம நிறைய மீண்டும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுடைய குரு பயிற்சி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆலயம் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.